தூய்மை பணியை இவர்கள் தான் இந்த 15-20 வருஷங்களா இந்த சென்னை நகரத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல 2 ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப வந்து இந்த கடைசியா இந்த ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க இந்த அரசுல இருந்து. இந்த 2 ஜோன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா தனியாருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடியில் தனியாருக்கு, அதுவும் ஒரு ராம்கின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம். அதை கூட இங்க போய் வெளியிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து வரேன்னு சொல்ற முதல்வர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் கூட இல்லையா இவர்களுக்கு வந்து இங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு? ஆயிரக்கணக்கான கோடி உள்ள கான்ட்ராக்ட்களை வேற மாநிலத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு கொடுத்து இவர்கள் இப்ப வந்து இவங்களை எல்லாம் போர்ஸ் பண்ணி நீங்க போய் அந்த தனியார் நிறுவனத்திட்ட பணி செய்யுன்னு சொல்றாங்க. தனியார் நிறுவனத்திட்ட இவங்க பணி செஞ்சால் இன்னைக்கு வச்சிருப்பாங்க வேலைக்கு, நாளைக்கு தூக்கிட்டு அது யாரு பொறுப்பாருது? இவர்களுக்கான பணி நிரம்பத்தை கூட செய்ய முடியாத ஒரு அரசு. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வந்து எதிர்க்கட்சியா இருக்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்? கடிதமே எழுதியிருக்கிறார் இவர்களுக்கு நிரந்தரமாக பணி வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு பணி நியமனம் நிரந்தரம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு. இவ்வளவையும் சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பெரிய சம்பளம் ஆயிருப்போகுது? ஒரு மாநகராட்சியில், சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியில இன்னைக்கு பெரிய விஷயமே இந்த சானிட்டரி சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அதையும் வந்து இவர்கள் செம்பட செய்து வந்த நிலையில இவர்களை உடனே தூக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு ஒரு நாள் நோட்டீஸ்ல யாராவது எங்கேயாவது வந்து ஒரு நாள் நோட்டீஸ்ல தூக்கி பார்த்திருக்கீங்களா? இது போன்ற ஒரு சர்வாதிகார போக்கை இந்த அரசு வந்து கடைபிடித்துட்டு வருது. இவர்களுக்கு கண்டிப்பாக இவங்க போட்ட அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணி இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வந்து செஞ்சு கொடுக்கணும். இவர்களுக்கான உத்தரவாதத்தை இந்த அரசு வந்து வழங்க வேண்டும். ஏன்னா 2000 பேருங்கிறது பெரும்பாலும் பெண்கள், அவர்களுக்கு வந்து கணவனை இழந்தவர்கள் பலர். இவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. இந்த 2000 குடும்பங்கள் நாளைக்கு நடுத்தருவில் தான் நிற்கும். அதற்கு முழு பொறுப்பு இந்த திமுக அரசு தான் சேரும். இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 5 நாட்களாக வந்து அவங்களுக்கு உள்ள கழிப்பிடங்களுக்கு கூட போக அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா இந்த ரிப்பன் பில்டிங் வெளியே இருக்காங்க. 5 நாளா அவங்க உள்ள போக கூட அனுமதி கிடைக்கவில்லை. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த பகுதி மினிஸ்டர் திரு சேகர் பாபு அவர்கள் அவரே வந்து எல்லா விதத்திலும் சும்மா வந்து சிஎம் வீட்டுக்கு கோயிலுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் வந்து பாதுகாவலர் போல சுத்தி வரும் ஒரு அமைச்சர். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் இங்க வந்து 5 நாட்களாக உணவு எதுவும் இல்லாமல், மழை தண்ணி இல்லாமல் இங்க இருக்காங்க. அவர்களை எட்டி கூட பார்க்கவில்லை சேகர் பாபு அமைச்சர். மேயர் அவர்களும் வரவில்லை, துணை மேயர் அவர்களும் வரவில்லை. திரு சேகர் பாபு அவர்கள் வந்திருக்கிறாரு. வந்தப்போ என்னன்னா ரிப்பன் பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிற பின்னாடி கதை வழியா வந்துட்டு ஓடி இருக்கிறார். இப்படிதான் இருக்கு இந்த அரசு. மக்களை சந்திக்க பயந்து கொண்டு பின்னாடி ஒரு ரிப்பன் பில்டிங் இருக்கிற பின்கதை வழியாக வந்து பார்த்து உள்ள மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஓடி இருக்கிறார். அப்ப இவர்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்? இப்ப இந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கறதா இவங்களுடைய முதல் கடமையா? அதுதான் இவங்களுக்கு முதல் இன்ட்ரெஸ்டா? சோ அதுல கொடுக்கறனால இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இப்ப 2000 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பங்களை நேரடியாக தெருவுக்கு நிப்பாட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த தனியார் கம்பெனிக்கு கொடுத்து நீங்க அது மூலமா என்ன நிரூபிக்க விரும்புறீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது? இது வரைக்கும் சரியா தானே போயிட்டு இருக்கு. சரியா போனதை மாத்தி என்ன பண்ணும்? வேஸ்ட் மேனேஜ்ல உங்களுக்கு ப்ராப்ளம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வேஸ்ட்டுகளை நீங்க இங்க இருந்து போற வேஸ்ட்டுகளை மேனேஜ் பண்றதுக்கு தான் தனியார் கம்பெனி கொடுக்கலாமே தவிர்த்து நீங்க இங்க இருக்கிற சானிட்டரி அடிப்படை இங்க தெருவில் இருக்கிற அடிப்படை சானிட்டரி ஒர்க்கர்ஸையும் நீங்க வந்து தனியாருக்கு டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாநகராட்சி கையில் இருக்கு. ஏன்னா இது அவசர கதியில செய்ய வேண்டிய வேலை. நாளைக்கு ஒரு மழை வரும், கடுமையான ஒரு பேரிடர் வரும், அப்பெல்லாம் வந்து உடனே மாநகராட்சி கையில் இருந்தா தான் இதை எடுத்து செய்ய முடியும். தனியார் நிறுவனத்துக்கு போனா அவன் டெண்டர் கொடுப்பான். நீங்க டெய்லி நார்மலா செய்யக்கூடிய வேலைகளுக்கு தான் நான் உங்களுக்கு டெண்டருக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க, திடீர்னு பேரிடர், மழை காலம், புயல் காலம் நாங்க எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ண முடியாம இவர்கள் அப்படியா சொன்னாங்க? கிட்டத்தட்ட கொரோனா காலங்களில், கடுமையான காலங்களில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம இவங்க தான் பணியாற்றிட்டு வந்தாங்க. சோ இதே மாதிரி நீங்க தனியார் கம்பெனி இருந்தா நீங்க கொரோனா காலங்களில் இந்த மாதிரி நீங்க கூப்பிட முடியுமா? அவன் ஒரு டெண்டரை போட்டு அவன் கால்குலேட் பண்ணுவான். நாளைக்கு இந்த 2000 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வேற மாநிலத்துல இருந்து, பீகார்ல இருந்தோ ஒரிசால இருந்தோ 5000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கூட்டு வந்து இங்க வேலை வைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சரி, இங்க இருக்கிற மக்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க யாரையோ கொண்டு வந்து யாரோ ஒரு கம்பெனி கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்தல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இதுல பல விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சிஎம்க்கு அவருக்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமானே தெரியல. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பொருட்டாவும் தெரியல. 2000 பேரை வந்து இங்க நடுத்தெருவில் உட்கார வச்சுட்டு 5 நாட்களா இந்த செய்தா எல்லா அமைச்சர்களும் போயிட்டு வராங்க, எல்லா அதிகாரிகளும் போயிட்டு வராங்க. யாருக்கும் இவர்கள் கண்ணுக்கு கூட தெரியவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற பகுதியோட மக்களுடைய ஒரே வருத்தம். எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு வரும் வரை எங்களை அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக எங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய போராட்டம் முடியும் வரை அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை உதவிகளையும் கண்டிப்பாக செய்வார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்ன்றது எங்களுடைய தலைவரோட வழிகாட்டுதல் பேர்ல, அவருடைய உத்தரவின் பேர்ல நாங்க வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யணும்ன்றதை நாங்க வந்து அடுத்த கட்டமாக அறிவிப்போம்.
இல்ல கண்டிப்பா என்ன 11 அவங்களோட ரிட் பெட்டிஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுப்போம். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் டைரக்டா போட்டிருக்கனால கண்டிப்பா இருக்கும். இந்த கவர்மெண்டோட ஜிஓ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு ஒரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்குள்ள இவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரோட பேசிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் செய்வோம். இல்ல ஆல்ரெடி இந்த இவர்களுடைய போராட்டத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட சேர்ந்து போராடி கைதானார்கள். நேரு ஸ்டேடியத்து பக்கத்தில் ஒரு நாள் முழுவதும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே நாங்கள் போராட்டத்தில் அவர்களோட பங்கேற்று எங்களுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டம் என்னன்றதை நாங்கள் கண்டிப்பா தலைவரோட ஆலோசனை பேரில் நாங்கள் அடுத்த கட்டமாக அறிவிப்போம். வேற எதுவும் கேள்வி இல்லைல்ல. நன்றி. அவர்களுக்கு கணவனை இழந்தவர்கள் பலர், இவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இந்த 2000 குடும்பங்கள் நாளைக்கு நடுத்தருவில் தான் நிற்கும். அதற்கு முழு பொறுப்பு இந்த திமுக அரசு தான் சேரும். இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 5 நாட்களாக அவங்களுக்கு உள்ள கழிப்பிடங்களுக்கு கூட போக அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா இந்த ரிப்பன் பில்டிங் வெளியே இருக்காங்க. 5 நாளா அவங்க உள்ள போக கூட அனுமதி கிடைக்கவில்லை. இதை விட கொடுமை என்னன்னா இந்த இந்த பகுதி மினிஸ்டர் திரு சேகர் பாபு அவர்கள் அவரே எல்லா விதத்திலும் சும்மா சிஎம் வீட்டுக்கு கோயிலுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் பாதுகாவலர் போல சுத்தி வரும் ஒரு அமைச்சர். அவங்க அந்த பகுதியில் இருக்கிற மலையிலையும் பொருட்படுத்தாம போராட்டம் நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு பார்த்து இவங்களுடைய குறைகளை கேட்டு இவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை கேட்டு தேவையான அடிப்படை உதவிகளை எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவருடைய உத்தரவின் பேரில் கடந்த 4-5 நாட்களாக தேவையான உணவுகள், தேவையான மற்ற அடிப்படை உதவிகளை எங்களுடைய நிர்வாகிகள் செஞ்சுட்டு வராங்க. இன்று இவர்களை சந்தித்த பிறகு இது தமிழகத்தில் மிக ஒரு கொடுமையான சம்பவம். 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒரே நாள்ல, இது எங்கே ஒரு டிக்டேட்டர் இருக்கிற ஒரு ஊர்ல கூட நடக்காத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 2000 பேர் வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் இந்த திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. என்ன செஞ்சிருக்காங்க இவங்க 2000 பேரும்? ஒண்ணுமே இல்ல. இவங்க 2000 பேரும் கிட்டத்தட்ட 20 வருஷங்களா 15 வருஷங்களா சென்னை நகரில் இவர்கள் அனைவரும் 6000 7000 ரூபாய்க்கு சம்பளத்தில் சேர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 22,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிக் கொண்டு தூய்மை பணிகளை செய்துள்ளனர். கொரோனா போன்ற கடுமையான காலகட்டங்களில் பணி செய்துள்ளனர். எல்லாம் இன்னைக்கு ஒரு 40 வயது 45 வயது 50 வயது ஆகும். இந்த இதுல 80% பெண்கள் உள்ளனர். இவர்களை ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குன்றதா எங்களுடைய எல்லாருடைய கேள்வியும். ஏன்னா 2000 பேர் 2000 குடும்பங்கள், 80% மேல பெண்களாக இருக்கிறார்கள். இந்த 2000 பேரையும் ஒரே நாள் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்குன்னு தெரியல. ஏன்னா இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஒவ்வொரு தெருவுக்கும் தூய்மை பணியை இவர்கள் தான் இந்த 15-20 வருஷங்களா இந்த சென்னை நகரத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல 2 ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப இந்த கடைசியா இந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க இந்த அரசுல இந்த 2 ஜோன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா தனியாருக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடியில் தனியாருக்கு, அதுவும் ஒரு ராம்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம். அதை கூட இங்க போய் வெளியிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து வரேன்னு சொல்ற முதல்வர் தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் கூட இல்லையா இவர்களுக்கு இங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு? ஆயிரக்கணக்கான கோடி உள்ள கான்ட்ராக்ட்களை வேற மாநிலத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு கொடுத்து இவர்கள் இப்ப இவங்களை எல்லாம் போர்ஸ் பண்ணி நீங்க போய் அந்த தனியார் நிறுவனத்திட்ட பணி செய்யும் சொல்றாங்க. தனியார் நிறுவனத்திட்ட இவங்க பணி செஞ்சால் இன்னைக்கு வச்சிருப்பாங்க வேலைக்கு, நாளைக்கு தூக்கிட்டு அது யாரு பொறுப்பாருது? இவர்களுக்கான பணி நிரம்பத்தை கூட செய்ய முடியாத ஒரு அரசு. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் எதிர்க்கட்சியா இருக்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்? கடிதமே எழுதியிருக்கிறார், இவர்களுக்கு நிரந்தரமாக பணி வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு பணி நியமனம் நிரந்தரம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு. இவ்வளவையும் சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பெரிய சம்பளம் ஆயிருப்போகுது? ஒரு மாநகராட்சியில், சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியில் இன்னைக்கு பெரிய விஷயமே இந்த சானிட்டரி சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அதையும் இவர்கள் செம்பட செய்த வந்த நிலையில இவர்களை உடனே தூக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு ஒரு நாள் நோட்டீஸ்ல யாராவது எங்கேயாவது ஒரு நாள் நோட்டீஸ்ல தூக்கி பார்த்திருக்கீங்களா? இது போன்ற ஒரு சர்வாதிகார போக்கை இந்த அரசு கடைபிடித்துட்டு வருது. இவர்களுக்கு கண்டிப்பாக இவங்க போட்ட அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணி இவங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கணும். இவர்களுக்கான உத்தரவாதத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். ஏன்னா 2000 பேருங்கிறது பெரும்பாலும் பெண்கள். அவர்களுக்கு கணவனை இழந்தவர்கள் பலர், இவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இந்த 2000 குடும்பங்கள் நாளைக்கு நடுத்தருவில் தான் நிற்கும். அதற்கு முழு பொறுப்பு இந்த திமுக அரசு தான் சேரும். இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 5 நாட்களாக அவங்களுக்கு உள்ள கழிப்பிடங்களுக்கு கூட போக அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா இந்த ரிப்பன் பில்டிங் வெளியே இருக்காங்க.
5 நாளா அவங்க உள்ள போக கூட அனுமதி கிடைக்கவில்லை. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த இந்த பகுதி மினிஸ்டர் திரு சேகர் பாபு அவர்கள் அவரே வந்து எல்லா விதத்திலும் சும்மா வந்து சிஎம் வீட்டுக்கு கோயிலுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் வந்து பாதுகாவலர் போல சுத்தி வரும் ஒரு அமைச்சர். அவங்க அந்த பகுதியில் இருக்கிற மலையிலையும் பொருட்படுத்தாம போராட்டம் நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு பார்த்து இவங்களுடைய குறைகளை கேட்டு இவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை கேட்டு தேவையான அடிப்படை உதவிகளை எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவருடைய உத்தரவின் பேரில் கடந்த 4-5 நாட்களாக தேவையான உணவுகள், தேவையான மற்ற அடிப்படை உதவிகளை எங்களுடைய நிர்வாகிகள் செஞ்சுட்டு வராங்க. இன்று இவர்களை சந்தித்த பிறகு இது தமிழகத்தில் மிக ஒரு கொடுமையான சம்பவம். 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒரே நாள்ல, இது வந்து எங்கே ஒரு டிக்டேட்டர் இருக்கிற ஒரு ஊர்ல கூட நடக்காத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 2000 பேர் வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் இந்த திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. என்ன செஞ்சிருக்காங்க இவங்க 2000 பேரும்? ஒண்ணுமே இல்ல. இவங்க 2000 பேரும் கிட்டத்தட்ட 20 வருஷங்களா 15 வருஷங்களா சென்னை நகரில் இவர்கள் அனைவரும் 6000-7000 ரூபாய்க்கு சம்பளத்தில் சேர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 22,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிக் கொண்டு தூய்மை பணிகளை செய்துள்ளனர். கொரோனா போன்ற கடுமையான காலகட்டங்களில் பணி செய்துள்ளனர். எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 40 வயது, 45 வயது, 50 வயது ஆகும். இந்த இதுல 80% பெண்கள் உள்ளனர். இவர்களை ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குன்றத எங்களுடைய எல்லாருடைய கேள்வியும். ஏன்னா 2000 பேர் வந்து 2000 குடும்பங்கள், இதுல 80% மேல வந்து பெண்களாக இருக்கிறார்கள். இந்த 2000 பேரையும் ஒரே நாள்ல அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்குன்னு தெரியல. ஏன்னா இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் தூய்மை பணியை இவர்கள் தான் இந்த 15-20 வருஷங்களா இந்த சென்னை நகரத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல 2 ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப வந்து இந்த கடைசியா இந்த ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க இந்த அரசுல இருந்து. இந்த 2 ஜோன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தனியாருக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடியில் தனியாருக்கு, அதுவும் ஒரு ராம்கின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம். அதை கூட இங்க போய் வெளியிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து வரேன்னு சொல்ற முதல்வர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் கூட இல்லையா இவர்களுக்கு வந்து இங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு? ஆயிரக்கணக்கான கோடி உள்ள கான்ட்ராக்ட்களை வேற மாநிலத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு கொடுத்து இவர்கள் இப்ப வந்து இவங்களை எல்லாம் போர்ஸ் பண்ணி நீங்க போய் அந்த தனியார் நிறுவனத்திட்ட பணி செய்யும் சொல்றாங்க. தனியார் நிறுவனத்திட்ட இவங்க பணி செஞ்சால் இன்னைக்கு வச்சிருப்பாங்க வேலைக்கு, நாளைக்கு தூக்கிட்டு அது யாரு பொறுப்பாருது? இவர்களுக்கான பணி நிரம்பத்தை கூட செய்ய முடியாத ஒரு அரசு. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வந்து எதிர்க்கட்சியா இருக்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்? கடிதமே எழுதியிருக்கிறார் இவர்களுக்கு நிரந்தரமாக பணி வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு பணி நியமனம் நிரந்தரம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு. இவ்வளவையும் சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பெரிய சம்பளம் ஆயிருப்போகுது? ஒரு மாநகராட்சியில், சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியில இன்னைக்கு பெரிய விஷயமே இந்த சானிட்டரி சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அதையும் வந்து இவர்கள் செம்பட செய்து வந்த நிலையில இவர்களை உடனே தூக்க வேண்டிய அவசியம் என்ன?